அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றும் கூட நம் தகப்பன் அருமையான ஒரு வசனத்தோடு நம்மை சந்திக்கிறார். பாருங்க, அநேக வேளைகள்ல நம்ம நினைப்போம், அப்பா என்னுடைய வாழ்க்கையில வாக்கு கொடுத்தது இன்னும் நிறைவேறல, ஒருவேளை அது நிறைவேறுமா, ஏன் இவ்வளவு தாமதம், நானா ஏதோ யோசித்துட்டனோ, அப்பா என்கிட்ட பேசலையோ, அது தவறான ஒரு எண்ணமோ என்று பலவிதமான கேள்விகள் நம்முடைய உள்ளத்துல காணப்படுகிறது அல்லவா? இன்னைக்கு தேவன் அதற்கு பதிலை கொண்டு வருகிறார். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, இது யாருடைய வார்த்தைகள்? சாலமோன் கர்த்தருடைய ஆலய பிரதிஷ்டை தினத்து அன்று இந்த வார்த்தைகளை சொன்னார். என் தகப்பனாகிய தாவீதின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் என் தகப்பனுக்கு வாக்கு கொடுத்ததை இன்னைக்கு தன்னுடைய கையினால் நிறைவேற்றி முடித்தார். பிரியமானவர்களே, என்ன வாக்கு கொடுத்தார்? இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி தாவீது தன்னுடைய உள்ளத்திலே வாஞ்சை கொண்டிருந்தார். தேவனாகிய கர்த்தர் தாவீது கிட்ட சொல்றாரு, தாவீது ஒன்னால கட்ட முடியாதுப்பா, நான் சாலமோனை கொண்டு தேவாலயத்தை கட்டி முடிப்பேன், உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் எனக்கென்று ஆலயத்தை கட்டுவான். பிரியமானவர்களே, சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். அப்பாக்கு வாக்கு கொடுத்ததை தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, எத்தனை வருஷம் ஆனாலும் கூட நம் தகப்பனுடைய வார்த்தை அது பொய்யாய் மாறாது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட என் தகப்பன் எனக்கு வாக்கு கொடுத்த காரியங்கள் நிறைவேற தாமதமாகும் பொழுது உண்மையிலே நான் ரொம்ப வேதனை அடைந்திருக்கிறேன். காத்திருந்து காத்திருந்து என் கண்களும் சோர்ந்து போனதுன்னு ஒரு பாட்டு கூட நான் பாடினேன். ஏன்னா அநேக வருடங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம் ஆயிற்று. காரியங்கள் துரிதமா நடக்கல. ஆனாலும் என் தகப்பன் வாக்கு கொடுத்ததை இதுவரைக்கும் நேர்த்தியும் கிரமமும் செம்மையும் மிக மிக உண்மையுமாய் அவர் நிறைவேற்றி கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் வாக்கு கொடுத்தது நிறைவேறுகிற காலம் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? மனித ஒத்தாசைகள் எழும்பும், இல்ல பொருளாதார சப்போர்ட்டும் உண்டாகும். புதிய சப்போர்ட் அல்லது ஒத்தாசைகளை தேவன் எழுப்பி கொடுப்பார். புதிய வாசல்களை திறந்து புதிய கிருபையை காண்பிப்பார். பிரியமானவர்களே, எல்லாமே சாதகமாய் நடக்கும். கிருபையை நம்ம பார்ப்போம். தேவ தயவுனா இதுதானோ அப்படின்னு நாம எண்ணம் கொள்ளுகிற அளவுக்கு எல்லா காரியங்களும் அதிசீக்கிரமாய் ஒன்றொன்றாய் டக்கு நடக்கும். பிரியமானவர்களே, தடையின்றி காரியங்கள் எல்லாம் முன்னேறி செல்லும். அதுதான் அடையாளம். தேவனுடைய வேலை வந்ததற்கு அடையாளம். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற காலம் வந்தது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். இப்பவும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த நாட்கள் வரும் என்று நான் தீர்க்க தரிசனமா என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அந்த நாட்கள் வரும், வந்துவிட்டது, நம்ம நம்புவோம். எல்லா ஒத்தாசைகளும் எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். மனித ஒத்தாசையும் தேவ கிருபையும் ஒன்று சேர்ந்து வரும், காரிய சித்தி உண்டாகும். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகநாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம், நீர் வாக்கினால் சொன்னதை கையினால நிறைவேற்றுவீரப்பா. ஒருவேளை காலம் சற்று தாமதமாகலாம், ஆனா உம்முடைய உண்மை மாறாதது. உம்முடைய வாக்கு பொய் சொல்லாது நாதா. நீர் எங்களுக்காக யாவற்றையும் சரியான நேரத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பீர். உம்முடைய ஒத்தாசை வரும் பொழுது நாங்க ஆச்சரியத்துல பிரமித்து போகும்படி
அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்ய இருக்கிறீர் அப்பா. உம்முடைய அன்புக்காய் நன்றி. சாட்சிகளாய் எங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென்.